அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி மசாலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட ஹோம்மேடு மசாலா ப்ராடக்ட்ஸ் வேணால் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி திருநெல்வேலி மாவட்டத்திலலாம் வைக்கிற கருவாட்டு குழம்பு ரொம்ப ருசியாக செய்யலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு கொஞ்சம் கூட புளி ஊற போட்டிருக்கேன். அது கூடவே தேங்காய், சின்ன வெங்காயம், ஜீரகம், கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். தேங்காயை விட சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அரைச்சாச்சு. இது கூடவே ஒரு 2 தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தேங்காய், வெங்காயம், ஜீரகம், கருவேப்பிலை, அது கூடவே சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே வீட்டிலே அரைச்ச மீன் குழம்பு மசாலா. இதில் வத்தல் தூள், சோம்பு, மல்லி, கடுகு எல்லாமே கலந்துருக்குது. இன்னும் 2-3 பொருட்கள் கூட. ரொம்ப நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும். இதில் ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக, அடுத்தது அதோட கொஞ்சம் கம்மியாக 2 ஸ்பூன் போட்டாலே போதும். காரம் கரெக்டாக இருக்கும். மிளகு, ஜீரகம் எல்லாமே சேர்ந்துருக்கு. ரொம்ப ருசியாக இருக்கும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணி இதையும் கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டு குழம்பு கூட்டம் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி வச்சுருங்க. ஃபஸ்ட்டே வச்சு ஸ்டவ்வில் கொதிக்க விடலாம். நல்லா கரைச்சிக்கணும். இதை நாங்கள் மசாலா கூட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவோம். புளி தண்ணி, தேங்காய் வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டு, மசாலா எல்லாமே சேர்த்து நம்ம கரைச்சிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு தான் ஸ்டவ்வில் வைக்கணும். நல்லா கட்டிடாமல் கரைச்சிக்கோங்க. உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு. இது நல்லா கொதித்து காயட்டும். அதுக்குள்ளே நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்க்கலான்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு 3 கத்திரிக்காய், ஒரு 3 முருங்கைக்காய் சின்னதாக இருக்கிறதுனால 3 எடுத்துருக்கேன், இல்லைன்னா 2 போதும். கத்திரிக்காய் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது 3. கருவாடு, இது நாங்கள் பண்ணா மீன் கருவாடுன்னு சொல்லுவோம். இதில் 2 கருவாடு எடுத்துருக்குறேன். இதை நல்லா க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சு க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம கத்திரிக்காயையும் முருங்கைக்காவையும் கட் பண்ணிக்கலாம். நல்லா கட் பண்ணிட்டு கொதிச்சிட்ருக்கிற குழம்புல சேர்த்துக்கலாம். நல்லா குழம்பு இன்னும் கொதித்து காயட்டும். இப்போ நம்ம கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு சேர்க்கலை. உப்பு நம்ம கருவாடு சேர்த்தப்புறம் சேர்க்கணும். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நல்லா பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நல்லா அலசி வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கிற குழம்புல பாதி வெந்திருக்கும் கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம். அப்போ இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்த உடனே உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதித்து காயட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு ரொம்ப வாசமாக இருக்கும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் குழம்பு நல்லா வற்றி கொஞ்சம் காயணும். மசாலாலாம் முறிஞ்சு ஒன்று சேர்ந்து வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வச்ச தண்ணியோட எந்த அளவுக்கு நல்லா வற்றி வந்துட்டு குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்ட கருவாட்டு குழம்பு இந்த அளவுக்கு நல்லா சுருளை வந்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நம்மளோட கருவாட்டு குழம்பு நல்ல மணமாகவும் சுவையாகவும் ரெடி ஆகிட்டு நம்ம குழம்பு காஞ்சிட்டு இப்போ நல்லா பாத்திரத்தில் நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2-3 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே இதில் நம்ம கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். கருவாட்டு குழம்பு நீங்கள் தாளிக்காமல் கருவேப்பிலையை மட்டும் பிச்சு போட்டு கொஞ்சம் வாசம் வர வச்சு எடுத்தால் கூட சூப்பராக இருக்கும். நான் இப்போல்லாம் தாளித்தா இன்னும் கொஞ்சம் மணமாக இருக்கும். குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை நல்லா தாளித்து
நம்மளோட குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்பு சைடில் லைட்டாக சிம்மில் வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சுட்டு தான் இருக்குது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். தாளிப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடியே குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தான் வந்திருக்கு. இப்போ நம்ம தாளிப்பு அதில் சேர்த்துக்கலாம். நம்மளோட சூடான சுவையான ரொம்பவே வாசமான திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம்லாம் ஸ்பெஷலாக வைக்கிற கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிட்டு. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.